வெற்றி சதி சீரியலில் இப்போ நாளைக்கு கதைக்கிழமை இது மாதிரி கொண்டு போகணும்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. நம்ம வெற்றி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. சக்தியும் ரங்கநாயமாவும் இவ்வளோ சேர்ந்து ஒத்துமையாக இருப்பாங்க எதிரே பார்க்கல. மாமியாருக்கு ஒன்றுனா மருமகளும், மருமகளுக்கு ஒன்றா மாமியாரும் வந்து உறுதுணையாக இருக்காங்க. இனிமேட் நமக்கு ஃபஸ்ட் நைட் வந்து நடந்துடும், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம வெற்றி மாடியில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சரிம்மா நாங்கள் போயிட்டு வந்துடுறோம், எங்கள் பொண்ணை சாரி உங்கள் பொண்ணை நீங்கள் பத்திரமா வந்து வச்சுக்கோங்க, அது போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம மீனாட்சி அம்மா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, அடுத்து என்ன நடக்கணுமோ அது சிறப்பாக வந்து நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப சரளா வந்து இதெல்லாம் பார்த்துட்டு வைரேறி ஆரம்பிச்சிட்டாங்க. புஷ்பா கிட்ட போய் உதவி கேட்டால் தான் உண்டு, இல்லாட்டி என் பொண்ணை கண்டிப்பாக வந்து வெளியிலலாம் கொண்டு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படி தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சரளாமா புஷ்பா கிட்ட வந்து பேசுகிறாங்க. புஷ்பா தயவு செஞ்சு நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும், மேடம் எங்களுக்காக எவ்வளோ உதவி செஞ்சுருக்காங்க, நாங்கள் கைவிட்டுற மாட்டோம் அப்படின்னு சொல்லி சங்கிலி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன நடந்த விஷயம் முதல்ல அது காரணம் தெரியாமல் என்னால் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நாங்கள் உள்ளே இருந்தப்போ ரங்கநாயகம்மா மனசை கலைச்சி கொண்டு வந்தது எல்லாமே வந்து பூஜா மட்டும்தான், நாங்கள் கண்டிப்பாக வந்து உதவி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப நடந்த உண்மையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நிச்சயம் பேய் ட்ராமா என்னால் நம்பவே முடியல, அதுவும் பூஜா எப்படி நம்பினா, சுத்தமாக வந்து பூஜாலாம் நம்பி இருக்கலாம் வாய்ப்பு இல்லை. இங்கே எங்கேயோ ஒரு விஷயத்தில் வந்து மேடம் வந்து ஏமாந்துருக்காங்க மட்டும் தெளிவாக தெரியுது. உடனே வந்து விசாரிக்கிறாங்க. அந்த இடத்துல ஏய் அவளுக்கு நம்ம சொந்தக்காரி தானடா பிரியா, அப்போ நான் பிரியாவோட தங்கச்சியும் அவ்வளோ மாதிரியே தானே இருப்பா. இப்போ தான் என்னால் புரிஞ்சிக்க முடியுது இவங்கெல்லாம் பிரியா வந்து பேய் கிடையாது, பிரியா தங்கச்சி தான் பேய் வேஷத்தில் வந்து பூஜா கிட்ட எல்லா உண்மையும் வந்து வாங்கியிருக்காங்க. ஓ இப்படியெல்லாம் நடந்திருக்கா, இருந்தாலும் என்னால் நம்பவே முடியலக்கா, சரி பூஜா போய் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு பூஜா உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, பேயை நேரில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உனக்கு நான் உதவி செய்ய தான் வந்திருக்கேன், பேயும் கிடையாது பூதமும் கிடையாது. அது யார் தெரியுமா, பிரியாவா தங்கச்சி வந்து தேவி, அவங்க 2 பேரும் இரட்டை பிறவிகள், அது உனக்கு தெரியுமா. என்னது ட்வின்ஸா, இது எனக்கு தெரியாது. இந்த விஷயத்தை வந்து ஸ்டேயாக வளர்க்குறீங்க தெரிஞ்சுச்சுன்னா இவ்வளோ பெரிய ட்ராமாவும் செட் பண்ணியிருக்காங்க. அது ஃபுல்லாக தினியன் கிரி தான், மாயாஜால வேலை ரோஹித் எல்லாரும் சேர்ந்து உன்னை சதி பண்ணி உள்ள தள்ளிட்டாங்க. பார்த்துக்க இதான் நடந்திருக்கு, எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா, நான் வெளியில் வந்து சக்தி வந்து அடிக்கிற அடியில் வந்து திருப்பியும் ஓட ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல உனக்கு உதவி செய்யாமல் நான் வேறு யாருக்கு உதவி செய்ய போகிறேன், அதெல்லாம் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு புஷ்பா வந்து உதவி செய்கிறாங்க. சக்தி என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டல, நான் ஒன்றும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கோவத்தில் வந்து அந்த கம்பியெல்லாம் இருக்குல்ல மீட் பண்ணுறப்போ நடுவில் ஒரு கம்பி, அதை வந்து கையால் வச்சு வேகமாக வந்து அடிக்கிறாங்க. வெற்றி வந்து ஆர்வமாக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, சக்தி எப்போ தான் ரூம்குள்ளே வருவான்னு சொல்லிட்டு. சக்தி என்னால் உனக்கு எவ்வளோ கஷ்டம், நீ எனக்காக போராடி இருக்கல்ல, என்னது பேச்செல்லாம் தினுசாக இருக்குது, என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க, நான் ஒன்றை தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அப்படியே வந்து ஹக் பண்ணுறாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், இந்த விஷயத்த வந்து நீ எப்படி சாதிச்சு காட்டின அப்படின்னு சொல்லும்போது நடந்த விஷயத்தெல்லாம் வந்து தேவி மூலிமா தான் வந்து இது மாதிரி பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த இடத்துல அவங்கள நான் முதல்ல தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது தான் சங்கிலி புஷ்பா இது எல்லாத்தையும் வந்து தெளிவாக வந்து பார்த்துட்றாங்க. பாத்தியா எப்படியெல்லாம் நடந்திருக்கு, இப்படி தான் நடந்திருக்குங்கிற விஷயத்த வந்து தெளிவாக வந்து புரிஞ்சுக்கிட்டு வக்கீல்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இது எல்லாம் ஃபேக்காக தான் நடந்திருக்கு, தயவு செஞ்சு வந்து பூஜா வந்து காப்பாற்றணும், பூஜா எனக்கு தங்கச்சி மாதிரி அப்படின்னு சொல்லி புஷ்பா வந்து இது எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது விடிஞ்சோன்னா மாமியார் மருமகளும் ஒன்றா வந்து வெளியில் வந்து வராங்க. என்ன சக்தி எந்த பிரச்சனையும் இல்லைல்ல உங்கள் 2 பேருக்குள்ள, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கோலம் போடுறதுக்காக தான் வந்தேன். அப்படியாத்த நானும் கோலம் போடுறதுக்காக தான் வந்தேன்னு சொல்லி ரங்கோலி கோலம் வந்து போடுறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து பெருசாக வந்து கோலம் வந்து வரைஞ்சிடுறாங்க. உனக்கு முதல்ல என்ன கலர் பிடிக்கும்னு சொல்லுமா, எனக்கு வாடாமல்லி கலர் தான் ஆன்ட்டி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ரங்கநாயகி அம்மா வந்து உரிமையாக வந்து கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சக்தி ஓகே வச்சுட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாடாமல்லி கலரு, ரோஸ் கலரு, பச்சை கலர்னு வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க என்ன திட்டமிடுவாங்கன்னு சொல்லி தான் சரளா வந்து வாசல்லே நின்று கேட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் இதை கேட்டவன வந்து பேரதிர்ச்சியாக நிற்கிறாங்க. நான் ஏதாவது பழி தீக்கிறதுக்கு வந்தா இவங்க என்னடா இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, இதெல்லாம் சரி வராது போல இருக்கே அப்படின்னு தான் பட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சரளா, ஏன்னா இவங்க 2 பேரும் ஒத்துமையாக இருக்கிறத பார்த்தோன்னே பூஜா மட்டும் இதெல்லாம் நேரில் பார்த்துருந்தா என்ன ஆயிருக்குன்னு தெரியுமா, ஐயோ அவளால் மனசுக்கு வந்து தாங்கியிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கவங்களால சரியாக வந்து திங்க் பண்ண முடியல. நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. என்னது சக்தியும் ரங்கநாயகி ஒத்துமையாக இருக்காங்க, ஒன்றா கோலம் போட்டுட்டு இருக்காங்களா, மருமகளுக்கு பிடிச்ச கலராக வந்து கோலத்தில் வந்து கலர் வந்து ஆட் பண்ணுறாங்க, என்னது இதெல்லாம் நம்பவே முடியல. சக்திக்கு அப்புறம் கொழுப்பு அதிகமாகிட்டே போகுமே, அவள் கொழுப்பை வந்து அடக்கியே ஆகணும்னு சொல்லி அந்த இடத்துல வந்து தீவிரமாக இறங்குறாங்க. பூஜா வந்து வெளியில் வரணும்னு சொல்லிட்டு மாமியார் மருமகளும் கோயிலுக்கு வந்து போகிறாங்க, சாமி கும்பிட்றாங்க. நல்லபடியாக அவங்க வாழ்க்கை எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப பூஜா வந்து வெளியில் வந்துட்டாங்க. அத்தை நான் வந்துட்டேன் அத்தை அப்படின்னு சொல்லும்போது, ஏய் நீ தானே பிரியா வந்து அமுச்சு வச்ச,
ஆஃப்கோர்ஸ் நான் தான் அமுச்சு வச்சேன். இப்போ என்னங்கிறீங்க? ஆனால் நான் உண்மை வந்து பண்ணது என்னமோ உண்மை தான். ஆனால் இங்கே என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் மூலியமா வாக்குமூலம் பொய்யா வந்து வாங்கியிருக்காங்க. அதுதான் சத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்ன சொல்ற? அப்பனா நீ தான் பண்ணன்னு ஒத்துக்கிட்ட. உன்னை வந்து ஏமாத்தி வந்து உண்மையை வந்து வாங்கிட்டோங்கிறியா? அப்படின்னு சொல்லி சரண்யா வந்து நக்கல் பண்ணுறாங்க. பிரியா வந்து போயிட்டா. ஆனால் பிரியா மாதிரி வேஷம் போட்டுட்டு அவ தங்கச்சி ஒருத்தி இருக்கா தேவி. அவ மூலியமா தான் எல்லா உண்மையும் வாங்கியிருக்காங்க. இது சத்தியமான உண்மைத்த என்னை நம்ப வச்சு ஏமாத்திருக்காங்க. திருப்பி சக்தியை உள்ள தள்ளாமல் நான் விடவே மாட்டேங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல ரங்கநாயகி முன்னாடி திருப்பி ரங்கநாயகமாக்கு மனசு வந்து கலைஞ்சிருச்சு. என்னது சக்தி நல்லவளா கெட்டவளா, இங்கே எங்கே தப்பு நடந்திருக்குன்னு சொல்லி பழையபடி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் என் மருமகளை தான் நான் நம்புவேன். ஒன்னெல்லாம் நம்ப மாட்டேன். சொத்துக்காக ஆசைப்பட்டு நீங்களும் உங்கள் அம்மாவும் சேர்ந்த சதி வேலை எல்லாமே எனக்கு தெரிஞ்சிச்சு. எல்லாமே தெரிஞ்சிச்சு அத்தை. ஓகே ஓகே ஃபைன் தான், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் சக்தியை நான் பழி வாங்க விட மாட்டேன். சக்தி, என் கதை முடிஞ்சிச்சு. என்னால் வெளியில் வர முடியாது. நம்ம நினச்ச காரியம் தான் அடுத்தடுத்த நடக்கும்னு சொல்லி சந்தோஷப்பட்டேன்னு வச்சுக்கேன். கண்டிப்பாக அது உன் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. நான் திருப்பி ரிட்டர்ன் வந்திருக்கேன். 10 மடங்கு வேகத்தில் வந்திருக்கேன் முன்னை விட. உன்னை நான் பழி தீக்காம விட மாட்டேங்கிற மாதிரி ரங்கநாயகி முன்னாடி வந்து சவால் விடுறாங்க பூஜா அந்த இடத்துல. இவ எப்படா வெளியில் வந்தா, சாத்தியமே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து அல்டிமேட்டாக முடிப்பாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.